விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த மாதிரி இந்த வருஷமும் பொங்கல் விழா வந்து அம்மையாபுரம் ஜல்லிக்கட்டு இதுல வந்து நேற்று வந்து விளாங்குடி பகுதியை சேர்ந்த இளைஞர் மாடுபிடி வீரர் இளைஞர் நவீன்குமார் அவர்கள் வந்து மாடு குத்தி இறந்திருக்கிறாரு. அவர் ஒரு கபடி வீரரும் கூட. இதுக்கான யாருமே வந்து இது வரைக்கும் அந்த களத்துல வந்து யாருமே பார்க்கவே இல்லை. மாநகராட்சி அதிகாரி வரல, இந்த விழாவை நடத்தின மாநகராட்சி அதிகாரியே வரல, கலெக்டர் வரல, எம்எல்ஏ வரல, அமைச்சர் வரல, யாருமே இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. இவங்க யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாரனா நாங்க இருக்கோம், இதன் பின்னாடி நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி வார்த்தை சொல்லியிருந்தா கூட இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கலன்றத இவங்களுடைய ஒரே ஒரு மனக்குமுறலா இருக்கு. கமிட்டி நடக்கும், இது அரசு சார்பா நடக்கிறது. அதான் அந்த அரசு சார்பா நடக்கும் போது கூட மாநகராட்சி கமிஷனர் வந்திருக்கணும். மாநகராட்சி லிமிட்ல நடக்கிறதுனால மாநகராட்சி கமிஷனர் வந்திருக்கணும், கலெக்டர் வந்திருக்கணும். இல்ல ஒரு அவங்க வேற வேலையெல்லாம் இருந்தாங்கன்னா அதுக்கு கீழே உள்ள ஒரு அதிகாரிகளை கூட அனுப்பிச்சு விட்டு இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். உங்களுக்கு நாங்க போதுமான அளவுக்கு ஏதாவது நாங்க பண்ணி தர்றோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதுவரைக்கும் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தின அந்த விழா கமிட்டி கூடவும் வரல. அதுதான் ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலா இருக்கு. இந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தா நாங்க இருக்கோன்றது அவங்க அரசாங்கம் வந்து இது பண்ணணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையும் அல்லது அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடும். ஒரு சின்ன கேள்வி, கள்ளக்குறிச்சியில விசசாராயம் குடிச்சு கவர்மெண்ட் வந்து பார்த்தா குடியாரர்களுக்கு 10 லட்சம் நிதி உதவி பண்ணுச்சு. இவன் வந்து உண்மையான மாடுபிடி வீரன். கம்பெனிக்கு வந்து கபடி வீரர் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர் களத்துல உயிர் இழந்திருக்கு. அவன் குடும்பம் வந்து வறுமையில இருக்கு, அவனை நம்பி அந்த குடும்பம் இருக்கு. அவனுக்கு தக்க சன்மானம் வந்து அரசு வந்து கண்டிப்பான முறையில் வழங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவன் குடும்பத்துல ஒருவருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.